Welcome to SSC Max Academy Current Affairs series of 4th January 2024. First question பார்க்கலாம். Recent amendment in dash of Central Services Pension Rules 2021 now allows women employees to nominate children instead of husband for pension in marital discorded cases. Okay. So இது எந்த ரூல்னு கேக்குறாங்க. So that is rule 50. So women can nominate their child instead of their husband. Okay. So next பாருங்க, how much forest area has been recently digitally demarcated by Delhi government? Delhi government என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்கும்ல, அதை வந்து யூசிங் ட்ரோன், ஓகே, ஸோ டிமார்க்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை வந்து டிஜிட்டலாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எத்தனை ஹெக்டர்ஸ்னு கேட்குறாங்க, 2000 ஹெக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த தமிழ் குயின் ஹூ ரெசிஸ்டட் த கொலோனியல் எம்பையர் இன் த 18th century அண்ட் ஷேர்ஸ் ஹர் பர்த் ஆனிவர்சரி வித் சாவித்ரிபாய் பியூல் ஆன் 3rd January. ஓகே, ஸோ ராணி வேலு நாச்சியார் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் குயின் ஹூ ரெசிஸ்டட் பிரிட்டிஷர்ஸ். ஓகே, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பியூலோட வைஃப் தான் இவங்க. ஷீஸ் அ டீச்சர் பேசிக்கலி. இதுக்கப்புறம் இவங்க வந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் காஸ்டிசம் இவங்க மூமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க, ஜோதிபாய் பியூல் அண்ட் சாவித்ரிபாய் பியூல். ஓகே, ஸோ இவங்களோட பர்த் ஆனிவர்சரி 3rd January. ஸோ ஆல்சோ ராணி வேலு நாச்சியார் இவங்க வந்து கான்டெம்பரரி கிடையாது. ஸோ இவங்க வந்து முன்னாடி ராணி வேலு நாச்சியார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நேம் த ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் So she is the first black and second female president of Harvard University who recently resigned amid controversies. Okay, so யாருன்னா கிளாடின் கே தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு 6 months இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் போஸ்ட். ஓகே, ஸோ யாருன்னு கேட்டிருக்காங்க, கிளாடின் கே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். PM Modi recently unveiled development project in Tiruchirappalli for inclusive growth worth exceeding 20,000 crore. Okay, so என்ன பேஸ்லன்னு சொல்லியிருப்பாருன்னா சப்க விகாஸ். ஓகே, so next பாருங்க, what is a new NNPA ratio set by the RBI to declare the dividend in its revised guidelines? Okay, ஸோ இப்போ பேங்க்ஸ் வந்து அவங்களோட டிவிடெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்பிஏ. ஓகே, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் தான் என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் என்பிஏலேருந்து இந்த ரைட் ஆஃப் பண்ணி மீதி எவ்வளோ இருக்கோ அதை என்ன பண்ணுவோம்னா நெட் என்பிஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குன்னா இதுக்கு முன்னாடி 7% என்என்பிஏக்கு 7% தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்என்பிஏ ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6% மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who has been appointed as the chairman of 16th Finance Commission? ஸோ 15th Finance Commission முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 42% ஸ்டேட்டுக்கு இருக்கிறதுல 1% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கு போயிடும். ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டையும் கொண்டு வந்திருப்பாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சேர்மன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனில் ஏதாவது வந்து ஒரு புது விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட சேர்மன் வந்து அரவிந்த் பனாக்ரியா. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நீதி ஆயோக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் who has been appointed as the first woman president of European Investment Bank? ஓகே, யார் வந்து இதோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட்னா நாடியா கால்வினோ. What is the full form of ExpoSat, the satellite launched by ISRO to study black holes? ஓகே, ஸோ இஸ்ரோ பிளாக் ஹோல்ஸை பற்றி படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பிளானட்ஸ்க்கு தான் அனுப்பியிருந்தோம். இப்போ பிளாக் ஹோல்ஸ் பற்றி இப்போ எல்லா நேஷனும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து இந்த எக்ஸ்போசாட்டோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டிலைட். Who has been appointed as the Chief Secretary of Rajasthan following the retirement of Usha Sharma in January 2024. Okay, so that is Sudash Pant.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 5th January 2024. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Where did the recently concluded Afghanistan UAE T20 series takes place? எங்கன்னு கேட்குறாங்க. ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம். நெக்ஸ்ட், which edition of Sagar Parikrama, a coastal yatra, was launched by the government of India, covering areas of Andhra Pradesh and Puducherry coastal districts? First point, Sagar Parikrama. சாகர்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, சீன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, issues of fishermen under facilitation for their economic upliftment, அதை பற்றி பார்க்குறது தான் இந்த சாகர் பரிக்ராமா. இந்த சாகர் பரிக்ரமா மூலயமா ஒரு வில்லேஜஸ், இப்போ ஆந்திர பிரதேஷ் அண்ட் புதுச்சேரி, இந்த வில்லேஜுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மத்திய சாம்பட யோஜனான்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் என்னென்ன பண்ணலாம்னு சொல்றது இந்த சாகர் பரிக்ரமா. ஸோ அதோட எடிஷன் வந்து 10th edition. நெக்ஸ்ட், த ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் த ZSI, that is Zoological Survey of India, have reported 3 new frog species belonging to the Ranidae family from, okay, so எங்க அப்படின்னு கேட்குறாங்க, from Arunachal Pradesh. ஸோ இந்த ஸ்பீஷிஸ் பேர் பார்த்தீங்கன்னா அமலாப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அமலாப்ஸ் சாணக்யா, அமலாப்ஸ் தவாங், ஓகே, அமலாப்ஸ் தெரைச்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். On January 1, 2024, DAS joins as a partner country in multinational initiative to build the world's largest radio telescope square kilometer array observatory, SKAO. Okay, so this is quite important. Okay, ஒரு கிலோமீட்டர், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், இது வந்து ஏரியா. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், இது வந்து மேட்ச் பண்ணோம். சரிங்களா, லார்ஜஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப். இதில் வந்து இந்தியா அப்சர்வராக இருந்தது, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்னராக ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ டீப் யூனிவர்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக தான் இந்த SKAO. நெக்ஸ்ட் பார்ப்போம். வேர் இஸ் த அஷ்டலக்ஷ்மி ஹாத் எஸ்டாப்ளிஷ்டு பை NEHHDC ஃபார் ரீஜனல் ஆர்டிசன்ஸ் டு ஷோகாஸ் த ஹேண்டிகிராஃப்ட்? குவாஹாத்தில தான் நம்ம இந்த NEHHDCனா நார்த் ஈஸ்டர்ன் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் த AI powered translational tool developed by the Supreme Court to translate its 36,000 judgment into scheduled languages. Okay, so languages எந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 363. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ நோ இங்கிலீஷ். ஆல்ரெடி ஜட்மெண்ட்லாம் இங்கிலீஷில் இருக்குல்ல, ஸோ அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் AI பவர் டிரான்ஸ்லேஷன் டூல். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 31,000 கேசஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அது பேர் என்னன்னா சுவாஸ். ஸோ நெக்ஸ்ட், த இனாகரல் எடிஷன் ஆஃப் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் between India and UAE is to be held in Rajasthan from 2nd to 15th January 2024. India and UAE. Okay, desert cyclone. Next பார்க்கலாம். Whereas a new species of silverline butterfly discovered by researchers for the first time in 33 years in Western Ghats. Okay, எங்கன்னு கேட்குறாங்க, மேகமலை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். இங்கே தான் வந்து சில்வர் லைன் பட்டர்ஃப்ளை ஆஃப்டர் 33 இயர்ஸ் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேர் வாஸ் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்டாக் அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அக்ரிமெண்ட் சைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்? இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது இப்போதான் வந்து நியூஸ்லேயே வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு ட்ரீட்டி, ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்டாக் அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து நாங்களும் அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்களும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டுக்கிட்ட ஒரு ட்ரீட்டி தான் இது. இந்த ட்ரீட்டி வந்து எப்போ சைன் பண்ணாங்கன்னா 1988 தான் சைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டி வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1991 தான். இப்போ January 1 ஆனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்த ட்ரீட்டியை ரினிவல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், which state succeeded in the pangolin conservation program launched by Wildlife Conservation Trust Mumbai? Okay, so pangolin பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து 8 ஸ்பீஷீஸ் இருக்கு. pangolin பார்த்தீங்கன்னா ant eaters னு சொல்லுவோம்.
திஸ் மேமல்ஸ். ஓகே, நாக்டியூர்னல் அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோலின், சைனீஸ் பேங்கோலின் ரெண்டு இருக்கு. ஸோ சைனீஸ் பேங்கோலின் தான் என்டேஞ்சர்ட், இந்தியன் பேங்கோலின் வல்னரபிள். ஓகே, ஸோ எந்த ஸ்டேட் வந்து சக்சீடட் பேங்கோலின் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்னு கேட்குறாங்க இந்தியாவில்? தட் இஸ் மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியானா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அண்ட் சாத்புரா டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ மத்திய பிரதேஷ் மேப்ல பார்த்தீங்கன்னா பெஞ்ச் இங்க இருக்கும், சாத்புரா இங்க இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைகர் ரிசர்வ்ல தான் பேங்கோலின் கன்சர்வேஷன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 6th January 2023. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. Who among the following created a record by becoming the first ever person to beat Tetris? So Willis Gibson. So next, the Pakistan Air Force is set to acquire the Chinese J-21 stealth fighter aircraft, also known as aircraft பேர் என்னன்னு கேக்குறாங்க, Shenyang FC-31. ஓகே, ஸோ J-31 stealth fighter. stealth fighterனா full AI மோடா இருக்கும். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் மோட் அப்படின்னா வி ஷுட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ என்ன இங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும், டேர்ன் பண்ணணும். இப்போ ஸ்டெல்த் மோட்னா ஏஐ கண்ட்ரோலா இருக்கும். ஃபுல்லா டைரக்ட் வாய்ஸ் இன்புட். நீங்க வாய்ஸ் சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணிட்டோம்னா பிரேக் போடுறது, ஓகே, டைவ் பண்றது, அதெல்லாம் பண்ணும். அதான் ஸ்டெல்த் ஃபைட்டர். ஸோ ஷென்யாங் FC-31. ஆல்சோ இந்த விகரஸ் டிராகன் அண்ட் தண்டர், இது வந்து ஆல்ரெடி இருக்க பாகிஸ்தான்ல இருக்க ஃபைட்டர் தான் இந்த விகரஸ் டிராகன் அண்ட் தண்டர். So next, India signed a free movement regime policy with Myanmar in 2018 as a part of Look East policy. Okay, so in the Look East policy படி 2018ல free movement regime, அதாவது இங்க மியான்மார் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் மியான்மார், இதுதான் இந்தியன் ஸ்டேட், மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, 4 ஸ்டேட் கூட இந்தியன் ஸ்டேட் மியான்மார் கூட பார்டர் ஷேர் பண்ணுது. ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இது இன்னொரு கண்ட்ரி தானே. ஸோ இதுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் வேணாம். ஸோ இங்கே வந்து லோக்கல்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே வேலை பார்ப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க இங்கே போவாங்க, மேரேஜ் அலைன்ஸ் கூட வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்தியா ஸ்டாப் திஸ். ஸோ அதனால இது நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Who among the following inaugurated the Kochi Lakshadweep Island submarine optical fiber connection project? இப்போ லக்ஷ்வதீப் வந்து மெயின்லேண்ட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கிறத விட ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஸோ இதுக்காக ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் போடுறாங்க. ஸோ இதை வந்து யார் இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட பிஎம் தான் இனாகரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. What is the subject matter of the newly launched program SMART 2 by CCRAS and NCISM? The SMART 2, okay, so அப்படின்னா ரிசர்ச் இன் ஆயுர்வேதா. சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஓகே, ஸோ தட் இஸ் NCISM along with the CCRAS, Central Council for Research in Ayurvedic Sciences. ஸோ இவங்க தான் வந்து SMART 2 அப்படின்ற ப்ரோக்ராமை லான்ச் பண்றாங்க. So next, who among the following took charge as the Chief of Materiel of the Indian Navy on 1st January 2024? Okay, so Viral Admiral Kiran Deshmukh. So next question பார்க்கலாம். When was North India's first river regeneration project Devika launched by the government of India? Okay, so எப்பனா 2019. questionல பாருங்க, நார்த்ல ஃபர்ஸ்ட். சரிங்களா? நார்த் இந்தியால ஃபர்ஸ்ட், நார்த்ல ஃபர்ஸ்ட் ரிவர் ரெஜெனரேஷன் ப்ராஜெக்ட். ஸோ தேவிகா வந்து கேஞ்சஸோட ட்ரிபியூட்டரி தான் தேவிகா, சிஸ்டர் ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தேவிகா ரிவர். நெக்ஸ்ட் பார்ப்போம். வென் வாஸ் த ஹையஸ்ட் பாடி ஆஃப் த குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் த UN ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ்ட்? ஓகே, இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 1947. இந்தியா வந்து இவங்க கூட ஜாயின் ஆகி 4 years ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு நியூஸ்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. விச் சவுத் ஆப்பிரிக்கன் நேஷன் ரீசென்ட்லி ஃபைல்டு ஜீனோசைட் கேஸ் அகேன்ஸ்ட் இஸ்ரேல் அட் ICJ? ஓகே, ஸோ எந்த
எந்த நேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க 9 இயர்ஸ் டென்யூர்ல. ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்பியூட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இஸ்ரேலுக்கு எதிராக. அப்போ இந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜஸ்ல கண்டிப்பாக இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஜட்ஜஸும் இஸ்ரேல் ஜட்ஜஸும் இருக்க மாட்டாங்க. Okay, so next on 3rd January 2024, the state government of Himachal Pradesh issued a notification stating a scheduled tribe status to the Dash community of Sirmar district. This is important. Okay, Hatti tribes of Himachal Pradesh. Okay, so இவங்களுக்கு ST status வந்து கொடுத்துட்டாங்க Himachal government. அப்போ ஒரு SC ST status this government also give.